எல்லாருக்கும் வணக்கம். நாமளும் ஒரு பாண்டிச்சேரிக்காரங்க தான். ஆனா, கொஞ்ச நாள் பாண்டிச்சேரியில அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டுருக்கு. இந்த டைமில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட் வீடியோஸாக தான் இருக்குது நிறைய வீடியோஸ். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மக்கள் சேவைக்காக தான் எல்லாருமே வராங்க. மக்கள் சேவைக்காக ஒரு குடும்பமே, சொல்லப்போனால் ஒரு குடும்பமே வருது. அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, எல்லா இடத்துலயும் நிக்குது. பாண்டிச்சேரியில தலைமையகத்திலேருந்து கீழ பாகூர் தொகுதி, இந்த பக்கம் காமராஜர் நகர் அப்படின்னு எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. இதுக்கு மக்கள் நிறைய பரிசுகளை குடுக்குறாங்க. நிறைய இடத்துல சாப்பாட போடுறாங்க. அது இதுன்னு நிறைய சேவைகள் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாம் சேவைகள் எல்லாமே மக்களுக்காக தான் நம்ம குடுக்குறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே அவங்களுடைய பணமா அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். அது அவங்களுடைய பணம் கிடையாது. அது உங்களுடைய பணம் உங்களுடைய ஒரு இடத்துலேருந்து சுரண்டப்பட்டது தான் மறுபடியும் உங்களுக்கே வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஆனால் அதுலேயும் ஒரு அவர் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கிறாரு. ஒரு பொதுவான மனிதராக நம்ம அந்த ஒரு விஷயத்தை அவர் பார்க்கணும். அவர் பேசுகிறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் இல்லைன்னா இந்திய நாட்டை விட்டே போயிடுறேன். ஓகே, இந்திய நாட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறப்ப அவர்கிட்ட எவ்வளோ ஒரு அகங்காரம் இருக்குதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மக்கள் சேவையில் அவர் இன்னும் மற்ற நாட்டில் எதாவது நேஷ்னாலிட்டி வச்சுருக்கிறாரா என்னென்னு நமக்கு தெரியல. மேபி வச்சுருக்கலாம், மற்ற நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இங்கேருந்து சுரண்டன பணத்தை மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நீ இல்லைன்னா என்னடா, நான் வேறு இடத்துக்கு போயினே இருப்பேன் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு மக்கள் அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அடிமையாக நினைத்தா அவர் அந்த வார்த்தையை விட்டுருக்கலாம். ஒரு மக்கள் சேவை செய்ய வந்தவர் தான். ஓகேங்களா? மக்கள் சேவை செய்ய வந்தவர். எனக்கு ஓட்டு போடலன்னா நான் இந்த நாட்டை விட்டு போயினே இருப்பேன். எனக்கு அடுத்த நாடு இருக்குது. அங்கே போய் 4 பேரை ஏமாத்துவோன்ற மாரி ஒரு கதையில் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். சிந்திச்சு வாக்களிக்கணும். மற்றும் உங்களுக்கு ஒரு சுயமரியாதைன்னு எல்லாருக்குமே இருக்குது. அந்த விஷயத்த நீங்கள் எல்லோரும் பதிவு பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எலெக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடலாம். உங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ ஓட்டு போடலாம். உங்களுக்கு யார் சேவை செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். இல்லை, அது உங்களுடைய உரிமை, உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதில் எனக்கு இந்த கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது சொல்கிறத விட, பட் இந்தமாரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ, அட என்னடா இது, மக்கள் இவ்வளோவா ஒன்றும் நாங்களாம் முட்டாளாக இருக்கிறோம், நீங்கள் அவ்வளோ மேதாவிகளாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணேன். மற்றபடி எனக்கு இந்த அரசியலில் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற அப்படின்ற கருத்தில் நான் பேச வரல. பட் அவர் உங்களுக்கு நல்லது செய்வார்னா நீங்கள் அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அவரை தேர்ந்தெடுங்க. அது உங்களுடைய விஷயம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவரும் சம்பாதிப்பார், உங்களுக்கும் நிறைய செய்வார் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால். ஓகேங்களா? அரசியலில் இன்றைக்கி புதுச்சேரி அரசியல் இருக்கிறதுலே ஒரு கேவலமான அரசியலாக எல்லாருமே இதை தெரிஞ்சவங்க எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. இங்கே சீட்டு கிடைக்கணும்னா அங்கே, அங்கே இல்லைன்னா இங்கே அப்படின்ற மாரி தான். யாருக்கும் கொள்கை கோட்பாடு அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? சிலவர்கள் கொள்கை கோட்பாடோட அதே இடத்துல ஒரே இடத்துல ஸ்டாண்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க தான் உண்மையான அந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இதுக்கு நான் உதாரணம்லாம் சொன்னால் நீங்கள் உடனே என்னை நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட கொள்கைக்கு நான் கட்டுப்படுத்தி நான் அந்த ஒரு பாதையில் போகிறோன்னா இருக்கிறதுனாலையோ கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் மக்கள் எல்லோரும் நீங்கள் தெளிவாக ஓட் பண்ணுங்கள் இந்த வாட்டி. நீங்கள் எல்லாரையுமே பார்த்துருப்பீங்க, நிறைய கேண்டிடேட்ஸ். ஓகே, இங்கே கிடைக்கல அங்கே கொடுத்தாங்க, அங்கே கிடைக்கல இங்கே கொடுத்தாங்க. பட் ஃப்ராங்க்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சீட்டை வாங்குறதுக்கு அவங்க எல்லாம் எத்தனை நாளாக அவங்க அலைஞ்சிருப்பாங்கன்னு. என்னடா இது, மக்கள் சேவை செய்ய தான் நம்ம வரோம். ஓகே, மக்கள் சேவை செய்ய வர்றதுக்கே எனக்கு இந்த கட்சியில் கொடுங்க, அந்த கட்சியில் கொடுங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன். ஓ மை காட், நத்திங் டு சே. அவ்வளோதான். திங்க் அண்ட் டிசைட் அண்ட் ஓட். அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல வரேன். பட் அதுக்கப்புறம் அது உங்களுடைய விஷயம். இதில் கருத்து சொல்கிறதுக்கு எனக்கெலாம் அவ்வளோ ஒரு இது கிடையாது எனக்கு. பட் ஆனால் சொன்ன மாதிரி ஓட் பண்ணுங்கள். அவ்வளோ.